ஏசப்பா, சென்ற இரவு முழுதும் என்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டீரே, நன்றி அப்பா. அதுபோல் இந்த பகல் வேளையிலும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா என வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் உறங்கிட செல்லும்போது, சென்ற பகலெல்லாம் என்னை பாதுகாத்து கொண்டீரே, நன்றி அப்பா. அதுபோல் இந்த இரவு முழுதும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் என வேண்டி பாருங்கள். பாதுகாப்பினை உணர்வீர்கள். இது அன்பு தணிந்து போகும் காலம். இருந்தும் தேவன் நம்மீது அன்பாகவே இருக்கிறார். உன்னை கைவிடா தேவன். நீ அவரை நம்பினால் உன் வழியில் யாரும் நிற்பதில்லை. அவர் உன்னிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கிறார். உனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். எனவே கேட்பதை நிதானித்து கேள். அவர் வாக்கு மாறா தேவன். மூடனை போல் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய போதகத்தையும் அசட்டை பண்ணாதே. உலக இச்சைகளுக்கு இடம் கொடாதே. பொல்லாப்பை விட்டு விலகு. நீ பனையைப் போல் செழித்து வளருவாய். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராகவோ இருங்கள். மதத்திற்கு ஏற்றவாறு கடவுளின் பெயர் வேறுபடலாம். ஒருவேளை ஒரே கடவுளாக கூட இருக்கலாம் அல்லவா? உங்களுக்கு துன்பம், துயரம் வரும்போது ஒரே ஒரு முறை பெயரை மாற்றி ஏசப்பா என கூப்பிட்டு பாருங்கள். அவரை சோதித்தும் பாருங்கள். உனது துன்பங்கள் எல்லாம் பறந்து போய்விடும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.